பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியாப்ப மாவு இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வறுத்துட்டு அப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய். 1 கப் மாவுக்கு 1 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணோம். இந்த மாவை நல்லா சுடு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி பால்ஸ் மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். பேன்ல 1.5 கப் வரைக்கும் பால் சேர்த்து கொதிக்க வைக்கணும். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதை சின்ன சின்ன ரவுண்ட் பால்ஸா நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால்ஸ்லாம் கியூட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த பால்ஸை நம்ம பால்ல சேர்க்க போறோம். பால் கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் இதுல சேர்த்துடலாம். இதை ஒரே ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இந்த பால்ஸ் எல்லாம் மூடி வச்சு பால்லையே 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போறோம். இப்போ 1 கப் வெல்லம் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி வச்சுக்க போறோம். பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்ப வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். தூசிலாம் இருக்கும். இப்ப நம்ம போட்ட பால்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா வெந்திருக்கு. இது பால்லையே வெந்தாதான் இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்ப அடுப்பை ஃபுல்லா சிம் பண்ணிட்டு 1 கப் தேங்காய் பால் சேர்க்க போறோம். திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணா பால் கொழுக்கட்டையோட ஃப்ளேவர் நல்லாவே வரும். 1.5 கப் பாலுக்கு 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும். இதை சிம் ஃப்ளேம்ல தான் குக் பண்ண போறோம் 5 மினிட்ஸ் வரைக்கும். கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூவை நான் ஒரு 5 நிமிஷம் வார்ம் மில்க்ல போட்டு ஊற வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுல. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வெல்லம் சேர்க்க போறோம். நீங்க சுகர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா வெல்லம் சேர்த்தா அந்த பால் கொழுக்கட்டையோட ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும். இப்ப நம்ம பால் கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரீமியாவும் இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பா பால் கொழுக்கட்டை உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட ஸ்வீட் இப்ப தயாராயிடுச்சு. பிள்ளையார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் எவ்ரி இயர் வீட்டில் தான் பண்ணுவேன். எனக்கு பக்கத்துல கிடைக்காது எங்கேயும். இதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. இன்னொரு கப்ல ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தண்ணி விட்டு ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி இதையும் பிசைஞ்சுக்கலாம். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு நீங்க பாருங்க.
இப்போ நம்மளோட பிள்ளையார் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆயிட்டாரு.